விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசனா காண்டம் 53. அருகம்புல்லின் சாதனை. அருகம்புல்லின் மகிமையைப் பற்றி முனிவர்களுக்கு தேவகணங்கள் மேலும் கூறலாயினர். முனிவர்களே, அது பற்றி இன்னுமொரு கதையுண்டு, அதையும் கேளுங்கள். மிதிலாபுரி என்னும் ஒரு பட்டினம் உண்டு. அங்கு தவப் பெரியார்களும் இல்லறவாசிகளும் துறவிகளும் தத்துவ ஞானிகளும் சிறந்து விளங்குவார்கள். தன்னகரில்லாத அத்திருநகரை ஜனக மகாராஜன் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தான். அவன் நற்பண்புகள் வாய்ந்தவன் என்றாலும் தத்துவ நூல்களை படித்தவன் என்றாலும் தன் உள்ளத்தை ஐம்புலன் இச்சைகளின் வழியே செலுத்தி எல்லாவித கர்மானுபவங்களையும் அனுபவித்து உண்மையான பரம ஞான தத்துவத்தை அறியாமல் அபேதவாத தத்துவத்தால் தானே பரம்பொருள் என்று அகம்பாவம் கொண்டிருந்தான். ஒருநாள் திரிஉலக சஞ்சாரியான நாரத முனிவர் வீணாகானம் எழுப்பியபடி புன்சிரிப்போடு அவ்வரசரின் அரண்மனைக்கு வந்தார். அவரை ஜனக மகாராஜன் வரவேற்று உபசரிக்காமலும் கும்பிடாமலும் அலட்சியமாக இருந்து விட்டான். தான் என்ற மமதை அவன் கண்களை மறைத்து விட்டிருந்தது. அவனது புத்தியில்லாத செய்கைகளை கண்டு காணாததும் போல நாரத முனிவர் புன்சிரிப்பு பூத்து, மன்னாதி மன்னனே, பகவானின் திருவருளினாலேயே நீ நற்பாக்கியங்கள் அனைத்தையும் அடைந்திருக்கின்றாய். நீயும் உன்னை அண்டி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அளவற்ற தர்மங்களை செய்து வருகிறாய். பகவானுடைய அனுக்கிரகத்தினால் உன்னுடைய செல்வம் மென்மேலும் பெருகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்தார். அதை கேட்டதும் ஜனக மன்னன் அலட்சியமாகச் சிரித்து, நாரதரே, தனியாக ஒரு பகவான் உண்டென்றும் அவர் விருப்பங்களை நிறைவேற்றுபவர் என்றும் சொல்லுவது அறியாமையாளர்களின் பேத புத்தியே தவிர அபேதவாத ஞானிகளின் ஒருமுப்பு புத்தியல்ல. விரும்புவன அனைத்தையும் கொடுக்கும் பகவானும் அவற்றை ஏற்றுக்கொள்ளும் யாசகனும் அவற்றை அனுபவிக்கும் போகியும் வெறுக்கும் யோகியும் நானே தவிர வேறு ஒன்றுமில்லை. நானே பகவான் என்று கூறி ஏளனம் செய்து இகழ்ந்தான். அதை நாரத முனிவர் ஒப்புக்கொள்ளாமல், புத்தியில்லாத புரவலனே, தனியாக ஒரு பகவான் இல்லை என்று நீ அறியாமையால் பேசுகிறாய். அப்படிப்பட்ட ஒரு பகவான் இருக்கிறான் என்பதை நீ வெட்கித் தலைகுனியும்படி உன் முன்னிலையிலேயே தெரியச் செய்கிறேன். அதன் பிறகாவது உன் புத்தி தெளிவடையட்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்று நேராக கௌண்டின்ய முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார். அவரை கௌண்டின்ய முனிவர் வரவேற்று உன்னத ஆசனத்தில் அமர்த்தி சோடாசோபசாரங்களால் வழிபட்டு மகிழ்ச்சியோடு இனிய வார்த்தைகள் பேசினார். பிறகு அம்முனிவரால் பூஜிக்கப்பட்டு வரும் கணேச பெருமானின் முன்னிலையில் நாரதர் வந்து நமஸ்கரித்துவிட்டு தமது கையிலுள்ள மகதி யாழை மீட்டு இன்னிசையோடு பாடித் துதித்து, கர்த்தனே, உம் கருணையினாலேயே ஜனக மகாராஜன் பூவுலக அரசாட்சியும் பெறுவதற்கரிய செல்வமும் பெற்றிருக்கிறான். ஆனால் அவைகள் அனைத்தும் உன் கருணையால் கிடைத்தவை என்பதை அவன் சிந்திக்கவில்லை. அதனால் பெரியோர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்யாமல் தானே பரம்பொருள் என்ற மமதையில் திளைத்திருக்கிறான். அதை தங்களிடம் தெரிவித்துவிட்டு போகவே இங்கு வந்தேன் என்று கூறி மீண்டும் வணங்கிவிட்டு வானவெளியில் சென்றார். மகா கணபதியும் ஜனகராஜனின் அகங்காரத்தை நீக்கி அவனை நல் வழியில் கொண்டுவர எண்ணியவராய் குஷ்ட நோய் கொண்ட உடம்புடன் ஓர் ஏழை பிராமணனாக வடிவமெடுத்து பசியால் வாடி வதங்குபவர் போல் அந்த அரசனுடைய அரண்மனை வாயிலுக்கு எதிரில் வந்து நின்றார். அங்கு காவல் புரிந்து கொண்டிருந்த காவலரை பார்த்து, நான் வந்திருக்கும் விஷயத்தை
உங்கள் மன்னாதி மன்னனிடம் தெரிவியுங்கள் என்று கூறினார். காவலரும் அவ்வாறே சென்று அரசனிடம் தெரிவித்தார்கள். இதுவரை அரண்மனை வாசலுக்கு மகா தரித்திரத்தோடு பசி என ஒருவரும் வந்ததில்லையே என்று ஜனக மன்னன் அளவற்ற வியப்படைந்தான். அதனால் உடனே அந்த வேதியரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். அவ்வாறே வேதியர் உருவில் இருந்த விநாயகரும் அரசன் முன்பு வரவழைக்கப்பட்டார். பார்வைக்கு மிகவும் அருவருப்பு அடையும்படியான தோற்றத்தோடு வந்து நின்ற அந்த வேதியரை ஜனக மகாராஜன் நோக்கி, உமக்கு என்ன வேண்டும்? எதற்காக என்னை நாடி வந்தீர் என்று கேட்டான். அரசனே, முதலில் என் பசியை போக்க வேண்டும் என்றார் வேதியர். உடனே அரசன் தன் புதல்வனை நோக்கி, மகனே, இந்த மறையவரின் பசி தீரும்படி நல்ல அறுசுவை பண்டங்களோடு விருந்து வைத்து இவர் வயிற்றை நிரப்பிவிடு என்றான். அரசிளங்குமாரன் அவ்வேதியரை உள்கூடத்துக்கு அழைத்துச் சென்று 2 தலை வாழை இலை விரிக்கச் செய்து அன்னம் முதலானவை பரிமாறி அருகில் விசிறியபடி நின்றான். இலையில் முன் அமர்ந்த வேதியரோ இலையில் போடப்பட்டிருந்த அத்தனை ஆகார வகைகளையும் ஒன்றாக வாரி ஒரே வாயில் விழுங்கிவிட்டு அப்போதும் தன் பசி தீராதவர் போல் தொந்தியை தடவினார். அதை கண்டு வியப்படைந்த அரசகுமாரன் விழி பிதுங்கிவிட்டு தன் சமையற்காரர்கள் அனைவரையும் கூவியழைத்து, நீங்கள் சமைத்திருக்கும் பலவகை உணவு பதார்த்தங்களையும் கொண்டு வந்து இந்த அந்தணருக்கு பரிமாறுங்கள் என்று கட்டளையிட்டான். அவ்வாறே பரிசாரர்கள் பொற்தட்டுகளில் ஆகாரங்களை கொண்டு வந்து பரிமாறியதும் அவற்றையெல்லாம் தொந்தி வேதியர் விழுங்கி தீர்த்து கொண்டே இருந்தார். இவ்வாறாக அந்த அரண்மனையில் சமைத்திருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் ஏழை வேதியர் வேடத்திலுள்ள பிள்ளையார் உண்டு முடித்ததும் இன்னும் பசி தீரவில்லை என்றார். கொஞ்சம் பொறும், அடுப்பில் வேகும் பதார்த்தங்களை சமைத்து முடித்ததும் கொண்டு வந்து படைக்கிறோம் என்றார்கள் சமையற்காரர்கள். இனி நீங்கள் சமைப்பதை அப்புறம் எனக்கு போடலாம். இப்போது அடுப்பில் வேகாமல் இருப்பதை சீக்கிரம் எடுத்து வந்து என் பசிக்கு போடுங்கள் என்றார் வேதிய வேடதாரி. அதை கேட்டதும் அரசகுமாரன் இன்னும் வியப்படைந்து அரண்மனையிலுள்ள உணவு வகை களஞ்சியங்களை எல்லாம் திறந்துவிட்டு, பிராமணரே, அடிக்கடி எடுத்து வந்து பரிமாற நேரம் பிடிக்கும். ஆகையால் நீரே இவற்றினுள் புகுந்து வேண்டியதையெல்லாம் சாப்பிடும் என்றான். அதனால் வேதிய வேடதாரியான தொந்தி கணபதி அவ்வுணவு களஞ்சியங்களினுள் புகுந்து அத்தனையையும் ஒன்று விடாமல் சாப்பிட்டு விட்டு இன்னும் பசிக்கு வேண்டும் என்றார். அதை கேள்விப்பட்டு ஜனக மன்னன், இது கனவா மாயையா என்று மலைத்தான். பிறகு அந்நகரிலுள்ள வீடுகளிலிருந்து எல்லா உணவுப் பொருட்களையும் வரவழைத்து பரிமாறியும் மலை போல குவித்தும் அவையும் தீர்ந்து போயின. விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.